இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துக்கான வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு நானும் ஹெப்சியுமாய் இணைந்து வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை பிளஸ் பண்றோம். அப்பா இந்த மாதத்தை உங்களுக்கு சுகத்தின் மாதமாக வைத்திருப்பாராக. எல்லா தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி காக்கிற மாதமாய் வைத்திருப்பாராக. இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இந்த 9வது மாதத்திலும் உங்களை எல்லா தீமையான காரியங்களுக்கும் தீங்குகளுக்கும் அவர் விலக்கி காக்கிற மாதமாய் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் chapter 17 verse 34 to 37. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து 37 வரைக்கும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். நல்லா கவனிங்க. தாவீது சவுல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவர் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். அந்த வார்த்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்கிற கர்த்தராயிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல டிக்ளேர் பண்றேன், இந்த மாதத்திலும் சரி இனி வருகிற நாட்கள்லையும் சரி, அப்பா உங்களை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் உங்களை தப்புவிக்கிறவராய் உங்களுக்கு வெளிப்படுவாரா. சிங்கம் போல இருக்கிற எல்லா மனிதர்கள், சிங்கம் போல இருக்கிற எல்லா சத்துருனுடைய காரியம், கரடியை போல இருந்து வேலை செய்யற எல்லா மனிதர்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா உங்களை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்கிற கர்த்தர், இல்லையா? சரி, இப்ப தாவீது சொல்லும்போது சவுல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்துச்சு, மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? ஆக்சுவலா உண்மை என்னன்னா, தமிழ்ல ஒரு தடவை ஒரு சிங்கமும் இன்னொரு தடவை ஒரு கரடியும் வந்துச்சுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இல்லையா? நீங்க இத SLT-ல வாசிச்சீங்கன்னா, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சீங்கன்னா, இல்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயே கூட வாசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை ஒரு சிங்கமும் இன்னொரு தடவை ஒரு கரடியும், அப்படி ரெண்டு தருணத்துல வெவ்வேறு சிச்சுவேஷன்ல வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தருணத்துல ரெண்டு அப்படி வரலையா, ரெண்டு சேர்ந்து வந்துச்சான். சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டதாம். சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து என்ன செஞ்சுச்சா, ஒரு ஆட்டை பிடிச்சிச்சான். நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம் SLT-ல வாசிங்களே. 1 சாமுவேல் 17:34 SLT-ல வாசிங்க. And David will say to Saul, thy servant was feeding for his father among the sheep, and there came the lion and with the bear. Came the lion and with the bear. இல்லையா? ஒரு சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சான். நல்லா கவனிங்க. ஒரு சிங்கமும் கரடியும் தனித்தனியா வரலையா, ரெண்டு என்ன செஞ்சு வருதா. ஒன்னு ஆச்சரியம் என்னன்னா, முதல் ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டு சேர்ந்து வர்றதே முதல்ல ஒரு ஆச்சரியம். சரி, சேர்ந்து வந்து ஆளுக்கு ஒரு இதை பிடிச்சிச்சானா, அப்படி பிடிக்கலையா, ரெண்டு சேர்ந்து வந்து ஒரே கரடியை பிடிச்சிச்சான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வாசிங்களே, 34ஆவது வசனம் KJV-ல வாசிங்களே. And David said unto Saul, thy servant kept his father's sheep, and there came a lion and a bear, and took a lamb out of the flock. அப்ப ரெண்டு சேர்ந்து வருது, ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் சேர்ந்து வந்து ஒரே ஒரு ஆட்டை என்ன செஞ்சுச்சான், பிடித்து கொண்டது. ஆச்சரியம் பாருங்க. சிங்கமும் கரடியும் சேர்ந்து வர்றதே பெரிய ஆச்சரியம்.
சேர்ந்து வந்து சிங்கம் ஒரு ஆட்டை அல்லது அடுத்து கரடி ஒரு ஆட்டை அப்படி பிடிக்கலையா. சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து ஒரே ஆட்டை பிடிச்சிச்சான் இல்ல. அப்ப தாவீதுக்கு தெரியுது சிங்கமும் கரடியும் சேர்ந்து வர்றதே பெருசு, அது ரெண்டும் சேர்ந்து வந்து ஏன் ஒரு ஆட்டை பிடிக்குது, இது வித்தியாசமா இருக்கே, ஏதோ ஒரு அமானுஷ்யமா இருக்கே, இது இது இயற்கையில இப்படி நடக்காத காரியமா இருக்கே. அப்ப இந்த சிங்கமும் கரடியும் வந்து என் ஆட்டை பிடிக்குது இல்லையா, அப்ப இந்த காரியத்துக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான், இந்த காரியத்துக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது முதல்ல தாவீதுக்கு தெரியும். இப்ப நல்லா கவனிங்க, சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து தாவீதுடைய ஒரு ஆட்டை, தாவீதுடைய தகப்பனாருடைய ஈசாயினுடைய ஒரு ஆட்டை என்ன செய்யுது, பிடிச்சிச்சு. இப்ப பிடிச்ச உடனே தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு இது வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா இந்த காரியத்துக்கு பின்னாடி கண்டிப்பா யார் இருக்கிறது, ஒரு ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, சாத்தா வந்து இந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அடுத்து அவன் சொல்லும்போது நீங்க கேஜேவில எல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் அதை பின்தொடர்ந்து போயில்லை, தமிழ்ல வந்து நான் அதை பின்தொடர்ந்து அப்படின்னு இருக்கு இல்லையா. நீங்க கேஜேவில வாசிக்கல 35வது வசனம் வாசிக்கல, verse 35. And I went out after him அவனுக்கு பின்னாக போய் and smote him அவனை அடித்து and delivered it out of his mouth, அவனுடைய வாய்க்கு அதை தப்புவித்தேன். and when he rose against me, அவன் என் மேல் பாய்ந்து எழுந்தபோது I caught him by his beard அவனுடைய தாடியை நான் பிடித்து and smote him நான் அவனை அடிச்சு and slew him. அவனை கொன்று போட்டேன் இல்ல. அதனாலதான் அதை அடித்து அப்படின்னு இருக்காது, அவனை அடிச்சு அவன் தாடியை பிடிச்சு அவனை அடிச்சு அவனை கொன்று போட்டேன் இல்ல. அப்ப ஒரு சம்பவம் நடக்குது, ஒரே ஒரு ரெப்புடேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஒரு சம்பவம் நடக்குது, தாவீது தன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு சிங்கமோ கரடியும் சேர்ந்து வருகிறது, ரெண்டு வந்து ஒரே ஒரு ஆட்டை பிடித்துக் கொள்கிறது. இப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த காரியம் இறைச்சியா நடக்கிற விஷயம் அல்ல, இதற்கு பிறகு சத்துருவனுடைய காரியம் ஏதோ இருக்கிறது, சத்துருடைய கைங்கரியங்கள் இருக்கிறது, அவனுடைய வேலைகள் ஏதோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் அந்த சிங்கத்தையும் கரடியையும் தான் ஃபாலோ பண்ணி போறான். ஆனா அவைகளை அடித்துன்னு சொல்லல, அவன் என்ன சொல்றான், நான் அவனை அடித்து, நான் அவன் பின்னாடி போனேன், நான் அவனை அடிச்சேன், அவன் என் மேல எழும்பி வந்தான், நான் அவன் தாடியை பிடிச்சு நான் அவனை அடிச்சு கொன்று போட்டேன் இல்ல. இப்ப தாவீது எப்படி இந்த சிங்கத்தையும் கரடியையும் ஓவர் கம் பண்ணாரு, ஏன் சிங்கமும் கரடியும் இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ஏன் சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்துச்சு, சிங்கம்னா என்ன கரடினா என்ன, அது தாவீதுக்கு விரோதமா எப்படி காரியங்களை நடப்பிச்சுச்சு, அதை தாவீது எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாரு, அதைத்தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சிங்கம்னா என்ன, கரடினா என்ன, தாவீது எப்படி அதுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டாரு, கண்டுபிடிச்சவர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணாரு, அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். சரி, முதல்ல சிங்கத்தை எடுத்துக்கலாம். வேதத்துல சிங்கங்கிறத ரெண்டு விதத்துல நன்மையாயும் தீமையாயும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிங்கங்கிறது லைன்ங்கிறது வேதத்துல 2 பெர்ஸ்பெக்டிவ்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒண்ணு நன்மையாகவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, யூதாவை அவர் பாலசிங்கம்னு யாக்கோபு பிளஸ் பண்றாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது அவர் யூதாவின் ராஜசிங்கம்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்ப இது நன்மையாயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல சிங்கத்தை குறித்து தீமையான காரியத்துல வசனிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஒரிஜினல் உண்மை என்னன்னா இயேசுதான் ராஜசிங்கம், அவர் தான் ஒரிஜினல் ராஜசிங்கம். ஆனா சத்துரு என்ன செய்யறான்னா, சாத்தா என்ன பண்றான்னா, இயேசுவை போலவே ஒரு வேடத்தை தரிச்சுட்டு சிங்கத்தை போல, அப்படித்தானே இருக்கு இல்ல. சாத்தா வந்து பேதுரு சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, சிங்கத்தை போல அவன் கர்ஜித்து, சிங்கத்தை போலதான் அதை போல அவன் என்ன செய்யறான், தன்னைய காட்டிட்டு தன்னுடைய தீய சுவாபங்களை வெளிப்படும். அவன் எப்பவுமே டூப்ளிகேட் பண்ணுவான் இல்லையா. அவர் கிறிஸ்து என்றால் அவன் அந்த கிறிஸ்துவா இருப்பான் இல்லையா. அப்ப அவர் மெய்யான ஒளியா இருக்கிறார், அவன் ஒளியின் வேஷத்தை தரிக்கிறவன் இல்லையா. அப்ப நிறைய விஷயங்கள்ல சாத்தா வந்து இயேசு என்ன பண்ணுவான்,
அதை டூப்ளிகேட் பண்ணிட்டே இருப்பான். அவரை குறிச்ச காரியங்கள் சத்தியங்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், டூப்ளிகேட் பண்ணிட்டே இருப்பான். சரி, இப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா இங்க சிங்கத்தை போல கிரியை செய்யறான். வேதத்துல சிங்கம் 2 காரியங்களுக்கு ரொம்ப அடிக்கடி அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிங்கம் 2 காரியங்களை அழிக்க முயற்சிக்கிறது. ஒண்ணு, சாத்தான் சிங்கத்தை போல என்ன செய்யறான்னா நம்முடைய ஆத்துமாக்களை, ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்க நினைக்கிறான். ஒண்ணு. அடுத்து 2வது, நம்முடைய ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கிறான். நீங்க வேதத்துல சிங்கத்தை குறிச்சு எங்கெல்லாம் தீமையான காரியங்கள் வசனிக்கப்படுதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அங்க 2 காரியத்தை சத்துரு குறி வைக்கிறான். ஒண்ணு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சேதப்படுத்துறதுக்கு அவன் குறி வைக்கிறான், ஆத்துமாவை குறி வைக்கிறான். இன்னொன்னு, அவன் நம்முடைய பொருளாதாரத்தை குறி வைக்கிறான். சரி, முதல்ல ஆத்துமாவை குறிச்சு பார்க்கலாம். வாசிங்களேன், சங்கீத புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 2வது வாக்கியம். Psalms 7:2. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 2வது வாக்கியம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அடுத்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 57வது சங்கீதம் 4வது வசனம். 57வது சங்கீதம் 4வது வசனம். Psalms 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. இந்த 2 வாக்கியங்களும் சொல்லுகிறது, சத்துரு நம்முடைய ஆத்துமாக்களுக்கு குறி வைக்கிறான். ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கணும், பரிசுத்த வாழ்க்கையை அழிக்கணும், நம்முடைய நற்சாட்சியை என்ன செய்யணும், கெடுக்கணும். இல்ல, சத்துரு இதுல ரொம்ப கவனம் வைக்கிறான். இந்த நாட்கள்ல நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், சத்துரு உங்களுக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமா, ஆத்துமாக்களை அழிக்கும்படிக்கு அவன் எந்த விதத்துல எழும்பினாலும், அப்பா நான் டிக்ளேர் பண்றேன், ஒரு நாட்கள்ல அப்பா உங்களை சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்டிப்பா அப்பா ஒரு நாட்கள்ல சாத்தான் உங்களுக்கு விரோதமா சிங்கத்தை போல எப்படி எழும்பினாலும் அது எல்லாவற்றினின்றும் உங்களை அவர் மெய்யாகவே தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் கர்த்தர், நமக்கு ரட்சிப்பை தந்தவர் கர்த்தர், நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் கர்த்தர். வேதம் சொல்லுது இல்லையா, தம்முடைய ஊழியக்காரனின் ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விடுகிறது இல்லையா. இல்ல, இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தானே. அப்ப அதே தான் நமக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை அவர் பாதாளத்தின் கைக்கு என்ன செய்வார், அவர் தப்புவிக்கிறவரா இருக்கிறார். சத்துரு சிங்கம் போல எழும்பி உங்க ஆத்துமாக்களை பீறி போட நினைச்சாலும் சரி, உங்க விசுவாசிகளை பீறி போட நினைச்சாலும் சரி, உங்க குடும்பத்தாருடைய அந்த ரட்சிப்பு அவன் கிழித்து போட பீறி போட நினைச்சாலும் சரி, ஒரு நாளும் அப்பா விட போகிறது இல்ல. உங்க கணவரை, உங்க மனைவிய, உங்க பிள்ளைகளை சத்துருவின் கைக்கு அவர் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் மெய்யாகவே உங்களை சிங்கத்தின் கைக்கு தப்புவிப்பாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, முதல்ல ஆத்துமாவை குறி வைக்கிறான், அதுல இருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். அடுத்து இந்த சிங்கம் எங்கெல்லாம் நீங்க தீமையாக வசனிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளுடைய பொருளாதாரத்தின் மேல அவன் குறி வைக்கிறான். விசுவாசிகளுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, வாசிங்களேன், சங்கீதம் 35:17, Psalms 35:17, சங்கீதம் 35:17. ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். என் ஆத்துமாவை சிங்கத்துக்கு தப்புவீங்க, எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு என்ன செய்யுங்க, தப்புவீங்க. ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு செக் வைக்கிறான். எனக்கு எதெல்லாம் அருமையானதா இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்யறான், சிங்க குட்டிகளுக்கு என்ன செய்யறான், இரையாக்க நினைக்கிறான். இல்ல, அப்ப இங்க 2 அருமையானதுல 2 எடுக்கலாம், ஜீவனையும் எடுத்துக்கலாம், உயிரையும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல நமக்கு அருமையான செல்வங்களாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் இருக்குது தானே இல்லையா. நல்ல பொருளாதாரம், நல்ல தொழில், நல்ல பிசினஸ், மற்ற காரியங்கள்லாம் இருக்கும் தானே. ஆண்டவர் அசெட் கொடுத்திருக்கிறது, ஊழியம், எதுவா இருக்கட்டும், நம்முடைய பார்வையில அருமையானதா இருக்கிற காரியங்களை எல்லாம்
சத்துரு என்ன செய்ய நினைக்கிறான்? அழிக்க நினைக்கிறான். இல்ல, இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது. எசேக்கியேல் புத்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் chapter 22 verse 25. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெச்சிக்கிற சிங்கம் இரையை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவையாக்குகிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் அவங்ககிட்ட என்ன செஞ்சுக்கிறான்? சிங்கம் போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆத்மாவை பட்சிக்கிறான், இன்னொரு பக்கம் விலையுயர்ந்த பொருட்களையும் திரவியத்தையும் அவங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கிறான்? பறித்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறான். இல்ல, அப்ப ஒரு பக்கம் நம்முடைய ஆத்மாவுக்கு சாத்தான் குறி வைக்கிறான், இன்னொரு பக்கம் நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு எதெல்லாம் அருமையானவைகளா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கிறான். இல்ல, நான் டிக்ளேர் பண்றேன், 2 காரியங்கள்ல இருந்தும் அப்பா உங்களை பாதுகாப்பார். சாத்தான் இந்த மாதத்திலும் சரி, வருகிற காலங்களிலும் சரி, சத்துரு உங்களுக்கு விரோதமா எப்படியெல்லாம் எழும்பி உங்க ஆத்துமாக்களை வஞ்சிக்கணும்னு அவன் நினைச்சாலும் சரி, உங்க பொருளாதாரத்தை அவங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ளணும்னு அவன் நினைச்சாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, உங்களுக்கு விரோதமா அவன் எழும்பி கர்ஜிக்கலாம், உங்க மேல தங்கள் வாயை திறக்கலாம். ஆனா அப்பா ஒரு நாளும் உங்களை சிங்கத்தின் கைக்கு ஒப்புக்கொடாதவராய் இருக்கிறார். அவர் சிங்கத்தின் வாயை கிழித்து போடுகிறவர், பீறி போடுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அப்ப சிங்கம் போல எழும்புறான் அப்படின்னா என்ன? ஆத்மாவுக்கு விரோதமா எழும்புறான், நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமா எழும்புறான். இந்த 2 இருந்தும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் அப்படின்னா என்ன? சாத்தான் சிங்கத்தினுடைய இந்த தீமையான சுவாபங்களோட மட்டும் வரல, அதே நேரம் கரடிய போலவும் வர்றான். இல்ல, கரடிய போலவும் வர்றான். ஒரே ஆளுதான் 2 விதமா வேலை செய்யறான். இல்ல, இப்ப கரடியை போல அவன் வர்றான். இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கரடியின் பைபிள்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. பிள்ளைகள் இருக்காங்கல்ல, சந்ததிகளை அழிக்கிறது. அப்ப வெறுமனே சந்ததியை மட்டும் அழிக்கிறதா? அப்படி இல்ல. ஏன் சந்ததி அழிக்கிறான்னா, நம்முடைய இருதயத்தை உடைச்சு சுக்குநூறாக்க வைக்கிற காரியங்களை செய்யறது. அதுல ஒரு மேஜர் தான் இந்த பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறது. இல்ல, அதாவது நம்முடைய இருதயத்தை உடைச்சு சுக்குநூறாக்குற காரியம், அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், வேற எது வேணா இருக்கலாம். மேஜரா பிள்ளைகளுடைய காரியங்களை அவன் கெடுக்க நினைக்கிறான். அல்லது வேற எதுவா வேணா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேற என்ன காரியமா வேணா இருக்கலாம். அப்ப கரடியா அவன் எப்படி வர்றான்னா, பிள்ளைகள் மேல அவன் டார்கெட் பண்றான். இல்ல, வாசிங்களே 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். 2 Kings chapter 2 verse 24. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அப்ப தீர்க்கதரிசி எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிற போது சத்துரு புறப்பட்டு வர்றான். 2 கரடிகளை போல பிள்ளைகளை டார்கெட் பண்றான். பிள்ளைகளை டார்கெட் பண்ண வர்றப்ப வேற விலங்குகளை போல வரல, சிறுத்தையை போலவோ அல்லது வேறு காரியத்தை போலவோ அப்படிலாம் வரல, பாம்பை போலவோ வரல. எதை போல வந்தான்னா, கரடியை போல என்ன செய்யறானா, அந்த பிள்ளைகளை என்ன செய்து போட்டான்? கொன்று போட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க நிறைய இடத்துல, அதனாலதான் நிறைய இடத்துல பைபிள் வாசிக்கும் போது தன் பிள்ளையை பறிகொடுத்த கரடியை போல. அப்ப இந்த கரடி எது மேல டார்கெட் பண்ணுதுன்னா, பிள்ளைங்க மேல, குட்டிகள் மேல ரொம்ப கண் வச்சுட்டே இருக்கும். இல்ல, அப்ப சத்துரு என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைங்க மேல, சந்ததி மேல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல அவன் கவனம் வைக்கிறான். இல்ல, அப்ப நான் கர்த்தருடைய, அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஓசியா புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களே. ஓசியா chapter 13 verse 8. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். அப்ப அந்த வசனம் சொல்லுது, கரடி ஈரக்குலை கிழிக்கிறது போல. தமிழ்ல ஈரக்குலைன்னு இருக்கு, ஈரக்குலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா நீங்க இங்கிலீஷ்ல வச்சீங்கன்னா ஹார்ட், இருதயம். அதாவது இந்த கரடி என்ன செய்யும்னா,
ஒருத்தனை வந்து பிடிச்சிச்சு, அதுவும் வந்து ஒரு ஒரு குட்டி மேல அது கவனமா இருக்கிறப்ப யாராவது வந்து இடையூறு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு காரியம்னா அது என்ன செய்யணும், ஒருத்தனை பிடிச்சிச்சு, ஒரு மனுஷனை பிடிக்குதுன்னா நேரம் அதனுடைய நகங்களை எங்க பதிய வைக்கும்னா ஹார்ட் இருக்கிற இடத்துலதான், இருதயம் இருக்கிற இடத்துலதான் நிச்சயமா நகங்களை பதிய வச்சு அந்த இருதயத்தை கிழிச்சு பிளக்குமா இல்ல. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைகளை சத்துரு டார்கெட் பண்றான். அதன் மூலமா என்ன செய்ய நினைக்கிறான்னா, பெற்றோர்களுடைய இருதயத்தை பிளந்து போடுகிறான், இருதயத்தை கிழிக்கிறான் இல்ல. ஈரப்பு நம்ம சொல்லுவோம்ல, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சா, இதை கேட்ட உடனே ஈரப்புலே நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு வழக்குல சொல்லுவாங்க இல்லையா. அதான் அவங்களுடைய ஹார்ட்டை கிழிக்கப்பட்டது போல ஆயிடும் இல்ல. அப்ப சத்துரு என்ன செய்யறான்னா, பிள்ளைங்க மேல டார்கெட் பண்றான், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்கள். என்ன காரியம், எந்த காரியம் நடந்தா அல்லது என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில எதிர்பட்டா உங்க இருதயமே கிழிந்து நொறுங்குறது மாதிரி, உடைஞ்சு நொறுங்குற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ, அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவன் முயற்சிக்கிறான். அது பிள்ளைகளுடைய லைஃபா இருக்கலாம், அவங்களுடைய லைஃபை கெடுக்கிறதா இருக்கலாம், அல்லது வேறு காரியங்களா இருக்கலாம், விபத்துகளா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா விசுவாசிகளுடைய இருதயத்தை கிழிக்கிறதற்கு, நொறுங்க பண்ண அவன் விரும்புறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவன் உன் பிள்ளைங்க மேல டார்கெட் பண்ணலாம், அவன் உன்னுடைய காரியங்கள் மேல டார்கெட் பண்ணலாம், ஆனா அந்த கரடியின் கைக்கு நான் உன்னை தப்புவிக்கிறவரா இருக்கிறேன், உன் பிள்ளைகளை நான் தப்புவிக்கிறவரா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும் இல்ல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் நான் உன்னை தப்புவிக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல சொல்றாரு, நான் உன் ஆத்துமாவை தப்புவிப்பேன், சத்துருவம் பொருளாதாரத்துக்கு ரோதமா எழும்புறான், அதுல இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அடுத்து சொல்றாரு, உன் பிள்ளைங்களை அதான் சிங்கத்தின் கைக்கு தப்பு வைக்கிறது. அடுத்து சொல்றாரு, கரடியின் கைக்கு தப்பு வைப்பேன். அப்படின்னா என்ன, உன்னுடைய பிள்ளைகளை அவன் டார்கெட் பண்ண நினைக்கிறான், ஆனா ஒரு நாள் நான் உன் பிள்ளைங்களை அவன் கையில விட போறது இல்ல. நீதிமானின் சந்ததி அவங்கள ஒரு நாள் நான் இறந்துன்னு வைக்க போறது கிடையாது, அவங்கள நான் பாதுகாப்பேன். பிள்ளைங்களை மட்டும் இல்ல, எதெல்லாம் உன் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நடந்தா நீ நொறுங்கி போயிருவியோ அதெல்லாம் அவன் செய்யணும்னு உனக்கு டார்கெட் பண்றான். ஆனா ஒரு நாள் நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நான் அதுல இருந்து உன்னை தப்பு வைப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. அப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா, சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் வருகிறான். துஷ்டன் அவன் இல்ல, துஷ்டன். வேதம் அப்படிதானே சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:15. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். இல்ல. அப்ப அந்த துஷ்ட அதிகாரி, துஷ்ட சாத்தான் என்ன செய்யறான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிள்ளைகளை பீறி போடுறதுக்கு, காரியங்களை நிர்மூலமாக்குறதுக்கு அவன் என்ன செய்யறானா, அலைந்து திரிகிற கரடியை போல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் பயப்படாதீங்க, அப்பா சிங்கத்தின் கைக்கும் சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் செயல்படுகிற சாத்தானுடைய கைக்கு அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. சரி, அப்ப நல்லா கவனிங்க. ஒரு சிங்கமும் கரடி சேர்ந்து வந்து தாவீதுடைய தகப்பனாருடைய ஒரு ஆட்டை என்ன செஞ்சுக்குது, ஒரே ஒரு ஆட்டை பிடிச்சுக்குது. அப்ப தாவீது போய் என்ன செய்யறான்னா, அதை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, இந்த சிங்கமும் கரடியும் சும்மா ஏதோ ஒரு விலங்கல்ல, இதுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதான் அவன் எப்படி வேலை செய்யறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை தப்புவீங்க, எனக்கு அருமையானதை தப்புவீங்க இல்ல சொல்றாரா. அப்ப இந்த சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, தாவீதுடைய ஆத்துமாவை அழிக்கணும், அவனுக்கு அருமையான காரியங்களை எல்லாம் அழிக்கணும், அவன் சந்ததியவே அழிக்கணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த தாவீதின் சந்ததியில தான் யார் பிறக்க போகிறது, இயேசு பிறக்க போகிறான். அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஒண்ணு தாவீதுடைய ஆத்துமாவை அழிக்கணும், ஒண்ணு அதுக்கு அடுத்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் என்ன செய்யலாம், அழிக்கணும். ஆனா கர்த்தர் அழிக்க விடல இல்ல. தாவீது வர வர விருத்தி அடைந்து என்ன செஞ்சானா, மகா பிரியவனானா இல்ல. அத போல அவன் ஆத்மாவை அழிக்கணும், பொருளாதாரத்தை அழிக்கணும், அவன் சந்ததியை அழிக்கணும் இல்ல. அப்படி நினைக்கிறான் சத்துரு. ஆனா கர்த்தரோ தாவீத சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தாராம். அதே வார்த்தையை தான் அப்பா உங்களுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத,
உன் ஆத்துமாவை நான் காப்பேன், உன் பொருளாதாரத்தை, உனக்கு அருமையா இருக்கிற காரியங்களை நான் என்ன செய்வேன், காப்பேன். உன்னுடைய சொத்துகளுக்கு விரோதமா அவங்க வழக்கு தொடுத்து இருக்கலாம், உன்கிட்ட இருக்கிற அருமையான காரியங்களை எடுத்துக்கொள்ள அவங்க முயற்சிக்கலாம். ஆனா நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு அருமையா இருக்கிறத நான் பாதுகாத்து கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து சொல்றாரு, உன் சந்ததியை நான் பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன். அப்ப எந்த காரியங்கள் எல்லாம் உன் இருதயத்தை உடைச்சி நெருக்குமோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் உன் எல்லைகள்ல ஒரு காலம் நடக்க நான் அனுமதிக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. இப்ப சிங்கமும் கரடி அதை பிடிச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு பின்னாடி சாத்தா இருக்காங்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன செய்யறாருன்னா அதை ஃபாலோ பண்ணி போறார். அவனை பின்தொடர்ந்து, ஆஃப்டர் ஹிம் அப்படித்தான் இல்லையா, அவனை பின்தொடர்ந்து போய் அவனை என்ன பண்றாருன்னா அந்த தடியினால என்ன செய்யறாருன்னா அடிக்கிறார். இல்ல, மேய்ப்பர்கள் ஒரு கையில கோலும் இன்னொரு கையில தடியும் வச்சிருப்பாங்க. ஒரு கையில கோலும் ஒரு கையில தடியும் வச்சிருப்பாங்க. கோல்னா என்னன்னா மேற்பது என்ன செஞ்சிருக்கோம் அப்படி வளைவார், அதான் கோல். தடிங்கிறது ஒரு ஸ்டர்டி ஸ்டிக், ஒரு கட்டையான ஒரு தடி, ஒரு 1.5-2 முழம் நீளம் இருக்கும் ஒரு தடி. இது ரெண்டுமே வார்த்தையை தான் அடையாளப்படுத்துது. கோலும் தடியும் ரெண்டுமே எதைத்தான் அடையாளப்படுத்துது? வார்த்தை. கோல்னா என்ன அர்த்தம்னா வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்கள், எல்லா வாக்கியங்கள், எல்லா வாக்கு தத்தங்கள் இல்ல, அது கோல். தடினா என்ன அர்த்தம்னா உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுப்பாரு. உங்களோட சொப்பனங்கள்ல, தரிசனத்துல, செய்தியில, வேற ஏதாவது காரியங்கள் மூலமா உங்களுக்குன்னு ஒரு வாக்கு, நீங்க வேதத்தை வாசிக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார்ல, அதுதான் தடி. சரியா? சரி, இப்ப தாவீது என்ன செய்யறான், தடியை எடுத்து கொண்டு போய் அவனை அடிக்கிறான். இல்ல, அந்த 2 மிருகங்களையும் தான் அடிக்கிறான், சிங்கத்தையும் கரடியையும் தான் அடிக்கிறான். ஆனா அத அப்படி சொல்லாம எப்படி சொல்றாருன்னா, நான் அவனை அடிச்சேன், சாத்தான் அடிச்சேன். எதை வச்சு? தடிய வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையினால நான் அவனை அடிச்சேன்னு அர்த்தம். இல்ல, அப்ப சாத்தான நம்ம எப்படி ஜெயிக்கலாம்னா, சிங்கத்தையும் கரடியும் எப்படி ஜெயித்தான்னா வார்த்தையை சொல்லி 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 அடிச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, வார்த்தையை சொல்லி 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 அடிக்கிறான். இல்ல, நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் சொல்றீங்க, இது தாவீது வார்த்தையை வச்சுதான் அடிச்சான்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா கவனிங்கள, தாவீது இந்த சிங்கத்தையும் கரடியும் பேசும்போது யாரை மென்ஷன் பண்ணி பேசுறாருன்னா கோலியாத்தை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. இல்ல, கோலியாத்தை கம்பேர் பண்றாரு. இந்த சிங்கமும் கரடியும் எப்படி வந்துச்சோ அதை போலதான் இந்த கோலியாத்தம். கோலியாத் சாத்தானுக்கு அடையாளமானவன் இல்லையா, அவன் பெலிஸ்டன். இல்ல, பெலிஸ்டன் என்ன அர்த்தம்? தரையில ஊறுகிறவன், தரையில நகருகிறவன். இல்ல, அப்ப அந்த பெலிஸ்டன் சாத்தானுக்கு அடையாளம், கோலியாத் சாத்தானுக்கு அடையாளம். அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அன்னைக்கு இப்படிதான் சாத்தான் ஒரு மிருகத்தின் 2 மிருகங்கள் மூலமா வந்தான். தாவீது சவுல்ட்ட சொல்றாரு, ராஜா அன்னைக்கு ஒரு நாள் சிங்கத்தையும் கரடியையும் வச்சு அழிச்சிடலான்னு சொல்லி சாத்தான் அதுக்கு பின்னாடி நின்றுட்டு வந்தான். அத போலதான் இன்னைக்கு இந்த கோலியாத் வழியா வர்றான் சாத்தான். எப்படி அன்னைக்கு நான் அந்த சிங்கத்தையும் கரடியையும் அடிச்சு கொன்னனோ அத போல இந்த கோலியாத்தையும் நான் என்ன செய்வேன், நானு கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்களே, சிங்கத்தையும் கரடியையும் தடியினால் அடிச்சு கொண்டார் தானே இல்லையா, அடிச்சு கொண்டார் தானே. அதே போலதான் கோலியாத்த சண்டைக்கு போகும்போது எதாவது எடுத்துட்டு போறாரு தெரியுமா? தடியத்தான் எடுத்துட்டு போறாரு. இல்ல, அது கோலியாத்து கேட்டான் இல்லையா, தாவீது கேட்கிறார், நீ தடியோடு வருகிறதுக்கு நான் என்ன நாயான்னு கேட்டார் இல்லையா. அப்ப தடியை ஒரு கையில தடி எடுத்துட்டு போறார். நல்லா கவனிங்க, அது வார்த்தையை அடையாளப்படுத்துது. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. சிங்கத்தையும் கரடியையும் அடிக்கிறதுக்கு தடியை எடுத்துட்டு போனாரு, கோலியாத்தை அழிக்கிறதுக்கு அதே தடியை ஒரு கையில வச்சிருக்காரு. வச்சுட்டு அந்த தடி எதை அடையாளப்படுத்துதுன்னா வார்த்தையை. இப்ப தேவன் இன்னும் கொஞ்சம் அதை நெருக்கமா இன்னும் வெளிப்படுத்துறாரு பாருங்க. அடுத்த கட்டத்துக்கு போய் வெளிப்படுது, அது வார்த்தை தான் அப்படிங்கறத அடுத்த கட்டத்துல வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஒரு கையில தடி இருக்கு, இன்னொரு கையில என்ன எடுக்கிறார் பாருங்களேன். வாசிங்க 40வது வசனமா, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 சாமுவேல் chapter 17:40. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு, ஒரு கையில தடியை பிடிச்சிருக்கிறாரு, வார்த்தைக்கு அடையாளமான தடியை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து 5 கூழாங்கற்களை எடுத்தார் இல்லையா. 5 கூழாங்கற்களை எடுக்கிறார், 5 கல் எடுக்கிறார். 5 ஸ்டோன்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? ஸ்டோன்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணம். இல்ல, ஏன் 5 ஸ்டோன், 5 கற்களை ஏன் எடுக்கணும்? 5 புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாகமங்கள்னு சொல்றோம் இல்லையா, ஆதியாகமம்,
யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகம் 5 புஸ்தகங்களுக்கு அடையாளமா, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா 5 கல் எடுக்கிறார். ஏன்னா தாவீதின் காலத்துல அந்த 5 ஆகமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. தாவீது காலத்துல பைபிள்ங்கிறது அந்த 5 ஆகமங்கள் தான் இல்லையா. அதுக்கு பிறகுதான் சாமுவேல் புஸ்தகம், மற்ற புஸ்தகங்கள்லாம் அதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டது வந்தது. அப்ப தாவீது காலத்துல பிரதானமா இருந்தது எது மட்டும்தான், யோசுவா புஸ்தகம் முன்னாடி எழுதி இருந்தது. ஆனா பிரதானமானது தோராங்கிறது எதுதான், 5 புஸ்தகங்கள் தான் இல்லையா. அப்ப யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த 5 ஆகமங்கள் தான் இல்லையா. அப்ப அந்த 5 ஆகமங்களையும் அவங்க என்ன செய்யறான், கையில எடுக்கிறான். 5 கல் எடுக்கிறான். இந்த கையில தடி இருக்கு, அதுவும் வார்த்தையை தான் அடையாளப்படுத்துது. இந்த கையில 5 கல் எடுக்கிறான். அந்த 5 கல்லு 5 ஆகமங்களா. அப்ப 5 ஆகமங்கள் சேர்ந்த பழைய ஏற்பாட்டை அவன் என்ன செய்யறான், கையில எடுக்கிறான். அதை வச்சுட்டு தான் கோலியாத்தை எதிர்கொள்ள போறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. அப்ப சிங்கத்தையும் கரடியையும் எதை வச்சு மேற்கொண்டா, அந்த கோலியாத்தை யாரை வச்சு மேற்கொண்டான்னா வார்த்தையினால மேற்கொண்டான். அப்ப சத்ரு சிங்கத்தை போல கரடியை போல கெர்ச்சித்து வரலாம், அலைந்து திரிகிற துஷ்ட மிருகமாய் உங்க இடத்துல வரலாம். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒன்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பிடித்துக் கொள்ளுங்க என்ன அர்த்தம், அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப யோசிங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, வாயினால அதை சொல்லிக் கொண்டே இருக்கு. வாக்கு தத்தங்கள் உங்க வாயிலிருந்து என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். சரி, அப்ப முதல்ல சிங்கமும் கரடி சேர்ந்து வந்து ஆட்டை பிடிக்குது. தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு இது பின்னாடி சாத்தா இருக்கான்னு. அவனை எப்படி ஜெயிக்கிறது, வார்த்தையினாலதான் அவனை ஜெயிக்க முடியும் இல்ல. வெளிப்படுத்தல அப்படிதானே இருக்கு. 12:11 அவனை சாத்தான் என்ன செஞ்சாங்க, சாட்சியின் வசனத்தினாலே ஜெயிச்சாங்க. சாட்சியின் வசனம்னா தலைவலி போச்சு கால்வலி போச்சுங்கிற சாட்சி இல்ல. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு தான் என்ன பேரு, இன்னொரு பேர் என்னது, சாட்சியின் ஆகமம்னு பேரு இருக்கு இல்லையா. அப்ப அந்த சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயிக்கலாம். சரி, இப்ப தாவீது அந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்றாரு, அந்த அவன் என் மேல பாஞ்சான். அவன் சொல்லும் போது சொல்றான், யார்கிட்ட பிடிச்சிச்சு, நான் வார்த்தையை பயன்படுத்தினேன், யாத்துமாவை பிடிக்க வந்தான், என்னுடைய பொருளாதாரத்தை அழிக்க வந்தான், என் சந்ததி அழிச்சணும்னு நினைச்சான் இல்லையா. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்களேன், கோலியாத் கூட என்ன சொல்றான், அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி மேல ரொம்ப கவனமா இருக்கான் பாருங்க. கோலியாத் சொல்லும் போது சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் எங்களுக்கு அடிமைகளா இருக்கணும், நான் யுத்தத்துல ஜெயிச்சுட்டா நீங்க எனக்கு என்னவா இருக்கணும், நீங்க எங்களுக்கு என்னவா இருக்கணும், நீங்க அடிமைகளா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க அடிமை, அதாவது சவுலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பெலிஸ்தருக்கு அடிமைகளா இருக்கணுமா. இங்க முக்கியம் சவுலும் தேசமும் அடிமைகளாகிறது இல்ல. ஒருத்தர் அடிமை ஆயிட்டார்னா அவர் சந்ததியா என்னவாவே இருக்கணும், அவங்க அடிமைகளாகவே இருக்கணும். அப்ப கோலியாத்துடைய நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு உயிர் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக்குறது நோக்கம் இல்ல. அடுத்து பிள்ளைகள் வருவாங்கல்ல, சந்ததியா வரும். ஏன்னா அடிமைக்கு பிள்ளையா பிறந்தா அவங்கள யாராதான் இருக்க முடியும், அடிமை தானே. அப்ப அடுத்து 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 அவங்க எல்லாம் என்னவாவே இருக்கணும், அடிமைகளாகவே இருக்கணும். ஏன், இந்த சந்ததியை அழிக்கணும், நானு அவர்களுடைய சந்ததிகள் அழிக்கப்படணும்னு நினைக்கிறான் இல்ல. சரி, அப்ப தாவீது சொல்றாரு, அவன் ஆத்துமாவை பிடிக்க வந்தா, எனக்கு அருமையான காரியங்களை எல்லாம் அழிக்கணும்னு வந்தா, என் சந்ததிகளை அழிக்கணும்னு வந்தா, ஆனா இந்த வார்த்தையினாலதான் நான் அவனை ஜெயிச்சேன். சரி, அடுத்து அப்ப ஜெயிக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவன் அதெல்லாம் விட்டுட்டு என் மேல பாஞ்சான். அப்ப நான் அவன் என்ன செஞ்சேன்னு சொல்றாரு பாருங்க. அது வாசிங்க. 1 சாமுவேல் 17:35. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். நல்லா கேளுங்க. தாவீது சொல்றாரு, நான் வார்த்தையை பயன்படுத்துறேன், அதை அடிச்சேன், தடினால அடிச்சேன், அது என் மேல பாய்ந்த போது அதை எப்படி ஜெயிச்சேன்னா, அதன் தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். அவன் தாடியை பிடிச்சேன் இல்ல. கேஜேவி பைபிள் இருக்கும். 35வது வசனம் 1 சாமுவேல் 17:35 வசனம். 1 Samuel chapter 17 verse 35 in KJV. And I went out after him, நான் அவனுக்கு பின்னே சென்று,
and smote him அவனை அடித்து and delivered it out of his mouth. அவனுடைய வாயிலிருந்து நான் தப்புவித்தேன். And when he rose against me, அவன் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது I caught him by his beard. அவனுடைய தாடியை நான் பிடித்தேன். I caught him by his beard. அவனுடைய தாடியை நான் பிடித்துக் கொண்டேன். பிடிச்சு அதை என்ன செஞ்சேன்? நானு அடித்து அவனை என்ன செஞ்சேன்? கொன்று போட்டேன். ஏன் தாடியை பிடிச்சு கொண்டேன்னு சொல்றாரு? தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் அவன் தாடியை பிடிச்சு கொண்டேன் சொல்றாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தாடி இருக்கு இல்லையா, பியர்டு, அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, யூதர்களை பொறுத்த மட்டும் தாடிங்கிறது, இந்த பியர்டுங்கிறது கணத்துக்கு அடையாளம். அவங்க அதை கரெக்டா ஷேவ் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாங்க, கரெக்டா ட்ரிம் பண்ணுவாங்க, தாடியை நல்லா வளர்ப்பாங்க. அது எதுக்குன்னா அவர்களுக்கு அது கனமா இருந்தது, ஹானரா இருக்கும், அவர்களுடைய குளோரியா அவங்க கருதுனாங்க இல்லையா? நீங்க வாசிங்களே, 1 நாளாக ஒரு சம்பவம் கூட வாசிங்களே, 1 நாளாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1ல இருந்து 5 வாசிங்களே. 1 நாளாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும். First Chronicles chapter 19 from verse 1 to 5. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். தாவீது நாகாஸ் என்கிற ராஜா இறந்துறாரு. அவருடைய பையனுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் அனுப்புறார். உடனே அந்த தேசத்தில் இருக்க மற்ற ராஜாக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தூதுவர்கள் அனுப்பப்பட்டாங்கல்ல, அம்பாசிடர்ஸ், அவங்க என்ன செய்யறாங்கன்னா தாடியை என்ன செய்யறாங்கன்னா மலித்து போடுறாங்க. அவங்கள கனவீனம் பண்றதுக்காக, வெட்கப்படுத்துறதுக்காக, அவமானப்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அந்த தாடியை மலிச்சு போடுறாங்க. அதனால தாவீது சொல்லும் போது அவங்க திரும்பி வரும்போது சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, தாடி வளர மட்டும் எரிக்கோல இருந்துட்டு அப்புறமா எருசலேமுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. யூதர்களை பொறுத்த மட்டும் இந்த தாடி எதுக்கு அடையாளம்னா, ஹானருக்கு, குளோரிக்கு அடையாளம், மரியாதைக்கு, கனத்துக்கு, மகிமைக்கு அடையாளம். அப்ப தாவீது சொல்லும் போது, நான் அவனுடைய தாடியை பிடிச்சேன், நான் சாத்தானுடைய தாடியை பிடிச்சேன், பியர்ட பிடிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவனை கனவீனப்படுத்துறேன், நான் சாத்தானுடைய கனத்துல கை வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவன்கிட்ட சொல்றேன், நீ தோத்து போனவன், சாத்தான் தோத்து போனவன், சாத்தானால ஜெயிக்க முடியாது, எங்கள் மீட்பர் ரட்சகர் இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப அவர் சாத்தானை எப்படி கனவீனப்படுத்தலாம்னா, அவனுடைய தோல்வியை சொல்ல 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 சொல்ல, இயேசு நமக்காக சிலுவையில வெற்றி சிறந்ததை சொல்ல சொல்ல சொல்ல, நீங்க அவன் தாடியை பிடிச்சு அவனை அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க சாத்தானை எப்படி கனவீனம் பண்ணி ஜெயிக்கலாம்னா, அவனுடைய தோல்வியை பேசிட்டே இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு சாத்தான கனம் பண்றாங்க. அவன் என்ன ஜெயிப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஜெயம் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவன்கிட்ட எத்தனை ஆவி இருக்கு, இத்தனை ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, இந்த பொல்லாதாவி, அந்த பொல்லாதாவி. நான் சொல்றேன், அவனுடைய ஜெயம் இல்ல, இயேசுவினுடைய ஜெயத்தை பேசுங்க. இயேசுவினுடைய சிலுவையில உங்களுக்காக அப்பா வெற்றி சிறந்தார்ல, அத பேசுங்க. அத நீங்க பேச 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 சாத்தா உங்க முன்னாடி தோற்று போக ஆரம்பிப்பான் இல்ல. அதான் அவன் தாடியை பிடித்து அவனை கொன்று போட்டேன் அப்படின்னா என்ன, அவன் கனத்தை நான் அவன் அதை கேப்சர் பண்ணேன், அவன் தோத்து போனதை நான் சொன்னேன்,
இயேசு நமக்காக வெற்றி சிறந்ததை நான் என்ன செஞ்சேன்? டிக்ளேர் பண்ணேன். அவன் சொல்றான் இல்ல, விருத்த சேதனம். தாவீது சொல்லும் போது, கோலியாத்துக்கு சொல்லும் போது சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அதை திருப்பி திருப்பி சொல்றான், விருத்த சேதனம். அப்ப அவனை கனவீனம் பண்றான் இல்ல, அவனை என்ன செய்யறான்? கனவீனம் பண்றான். அப்ப சாத்தான கனவீனம் பண்ணணும். எப்படி கனவீனம் பண்ணலாம்? இயேசு நமக்காக வெற்றி சிறந்ததை பேசிட்டே இருக்கு. இயேசுவினுடைய சிலுவை வெற்றியை பேசு, அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க. சாத்தான் பிரதர் என் மேல அப்படியே யுத்தம் எழுப்பி வந்துருவான் பிரதர், நான் ஏதோ யுத்தத்துல முன்னணியில நிக்கிறேன் பிரதர், சாத்தான் அப்படியே நமக்கு விரோதமா. ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லிட்டே இருங்க, இயேசு எனக்காக சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய வெற்றியை பறைசாற்றி கொண்டே இருங்க. நான் டிக்ளேர் பண்றேன், உங்க எல்லைகள்ல சிங்கத்துக்கும் கரடிக்கும் இடம் கிடையாது. சிங்கம் போல கரடியை போல சாத்தான் உங்க எல்லைகள்ல என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஒரு நாளும் மனம் பதறாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நான் டிக்ளேர் பண்றேன், அப்பா உங்க ஆத்மாவை காப்பாரு, உங்க பொருளாதாரத்தை காப்பாரு, உங்க பிள்ளைகளை காப்பாரு. நீங்க உடஞ்சி சுக்குநூறாகிற மாதிரியான எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் அப்பா உங்களை விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். நீங்க ஒரு காரியம் செய்யணும், வசனத்தை வார்த்தையை பேசிட்டே இருங்க. இல்ல சத்துரு என்னை ஏதாவது பண்ணிடுவானு பயம் இருக்கு பிரதர், சிலுவையின் வெற்றியை பேசிட்டே இருங்க. அவன் தாடியை பிடிங்க இல்ல, கேப்சர் பண்ணுங்க. அவனுடைய கனத்தை பிடிச்சு அவனை கனவீனப்படுத்துங்க. சாத்தா தோற்று போனவன் சொல்லி கொண்டே இருங்க, இயேசு ஜெயித்திருக்கிறார், அதை சொல்லிக் கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், இனி வருகிற நாட்கள்ல சிங்கத்தை போல கரடியை போல மனிதர்களும் சரி, அவர்களுக்கு பின்னாடி சாத்தானும் சரி, உங்களுக்கு விரோதமா எழும்ப தேவன் ஒரு நாள் அனுமதிக்க போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 9வது வசனம். Isaiah chapter 35 verses 4 and 9. ஏசாயா புஸ்தகம் 35:4 வாசிங்க பார்க்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. சாத்தா எனக்கு விரோதமா நான் அப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் அறிக்கை செய்யறேனே, எனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருவானா பிரதர், புதுசா எழுப்பி எனக்கு விரோதம் ஏதாவது பண்ணிடுவானா பிரதர், என் மேல எழுப்பி வந்துருவானா, பயமா இருக்கு பிரதர். ஒரு நாளும் பயப்படாதீங்க. பயம் வர்றப்பெல்லாம் சொல்லுங்க, அவன் தோற்று போனவன், அவன் தாடி மயிரை பிடிங்க இல்ல, அவன் சிலுவையில தோற்று போனவன், சிலுவையில இயேசு ஜெயித்திருக்கிறார். அவனை கனவீனம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை விடுதலை ஆக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அதே அதிகாரம் அவர் சொல்ற, மனம் பதறுகிறவர்களுக்கு சொல்றாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் ரட்சிக்கிறவராய் மீட்பராய் இருக்கிறாரு, அவர் வர்றாரு. அடுத்து 9வது வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம் verse 9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, துஷ்ட மிருகம் கரடி அங்கே, ராபிஷ் பீஸ்ட் கரடி அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, உங்க எல்லைகள்ல சிங்கத்தை போல கரடியை போல வந்து உங்க ஆத்மாவை பிடிக்க, பொருளாதாரத்தை பிடிக்க, உங்க பிள்ளைகளை பிடிக்க, உங்களுடைய இருதயத்தை நொறுக்க ட்ரை பண்ண அவனை ஒரு நாள் அனுமதிக்க போறதில்ல. நான் டிக்ளேர் பண்றேன், இந்த நாட்கள்ல, இந்த செப்டம்பர் துவக்கி வருகிற நாட்கள்ல உங்க எல்லைகள்ல சிங்கமும் துஷ்ட மிருகமான கரடியும் இருப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுவே 10வது வசனம் வாசிங்களேன். ஐசையா சாப்டர் 35 verse 10. எஸ்ஐயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்பா சொல்லும்போது சொல்றாரு, நீங்க நித்திய மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷமும் களிப்பும் உங்க மேல இருக்கும், தவிப்பு சஞ்சலம் அவங்களை விட்டு என்ன செஞ்சோம்? ஓடி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒண்ணு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, அப்பா எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஒரு நாள் ஒப்புக்கூடாது. அவர் நம்மை தப்புவிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்றோம்ப்பா. இந்த செப்டம்பர் மாதத்துல மனதார உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்ப நாங்க செய்கிற ஜெபத்தை
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் நீங்க நின்று அவங்க தோள் மேல கை வைத்து, அவங்க தலை மேல ஒரு கையை அவங்க தோள் மேல, ஒரு கையை அவங்க சிரசின் மேல வைத்து நின்று எங்க ஜபத்தை நீங்க கேட்கிறீங்கிற விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மனதார சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாட்கள்ல சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் உன்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அப்படி போன்ற மனிதர்களுடைய கைக்கு, கோலியாத்தினுடைய கைக்கு, சாத்தானுடைய கைக்கு, அப்படிப்பட்ட துஷ்ட அதிகாரி சாத்தானுடைய கைக்கு உங்களை அவர் தப்புவிக்கிறவராயிருக்கிறார். நாங்க டிக்ளேர் பண்றோம். உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை நீங்க காத்துக்கொள்வீங்க. இவங்க பொருளாதாரத்தை, தொழில, ஊழியத்தை காத்துக்கொள்வீங்க. இவங்க பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்வீங்க. இவங்க அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை உடைந்து நொறுங்க பண்ணுகிற எந்த காரியமும் வாய்க்காதுன்னு சொல்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கிற மாதிரியான மனிதர்கள் என்னெல்லாம் இவங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், சாத்தான் எப்படி எழும்பினாலும் அது எல்லாவற்றையும் நீங்க பொய்த்து போக பண்ணுவீங்க நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை நாங்க மனதார பிளஸ் பண்றோம். வார்த்தையை பிடித்துக்கொள்ள கிருபைதாங்க. எப்பொழுதெல்லாம் சத்துரு எழுப்பி வருகிறானோ சிலுவையின் ஜெயத்தை சொல்லி 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 சாத்தானுடைய தாடி மயிரை பிடித்து அவனை அடிக்கத்தக்கதாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கட்டளையிடுங்கப்பா. அதை உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருங்க. சிலுவையை நாங்க பேசிட்டே இருக்கணும். எங்க பிள்ளைங்க சிலுவையை ஆண்டவரே அப்பா அந்த வெற்றியை சொல்லிட்டே இருக்கணும். சாத்தான கனம் பண்ண அல்ல, சாத்தான கனவீனம் பண்ண நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அதை சரியாய் செய்ய உங்க பிள்ளைகளுக்கு கிருபைதான் செய்வீங்க நாங்க நம்புறோம். நீங்க சொன்ன வார்த்தையின்படியே இனி வருகிற நாட்கள்ல சிங்கமும் கரடியும் இவர்கள் எல்லைகளில் இருப்பதில்லை. சிங்கமும் கரடியும் இவர்கள் எல்லைகள்ல நடமாடுவதில்லை. நாங்க டிக்ளேர் பண்றோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இவங்க நித்திய மகிழ்ச்சி இவங்க தலைமையில இருக்கும்னு சொல்றோம் ஆண்டவரே. ஆனந்த களிப்பும் சந்தோஷமும் இருக்கும்னு சொல்றோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும்னு டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வீட்டுல தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருப்பதா உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் நீங்க எங்க மத்தியில நின்று ரெண்டு கரங்களை இவர்களுக்கு நேராக உயர்த்தி, இவர்கள் எல்லைகளுக்கு நேராக உயர்த்தி, எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜபத்துக்கு நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.